ஹே ஆல், இன்னைக்கு நம்ம கிளாஸ் 14 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா மேரேஜ் தீம் தான். இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அக்னி, நாட், அப்புறம் வந்துட்டு ரிங்கு, இந்த மாதிரி சில சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் அக்னி தான் பார்க்க போகிறோம். அக்னி எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எப்படி லைன் போட்டிருக்கேன்னு பாருங்கள். அதாட்டும் குட்டி குட்டி பாக்ஸ், அதாட்டும் எப்படி சொல்கிறது, அந்த அக்னியில் வந்துட்டு செங்கல் வச்சு நமக்கு அடுக்கியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த இதுக்காக தான் நம்ம இப்படி போட்டிருக்கிறோம், 3D எஃபெக்ட்டுக்காக. தென் அதில் வந்துட்டு அக்னி போடுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் வந்துட்டு நம்ம இப்போது ஷேடிங் தான் கொடுத்துருக்கோம். அதாட்டு நான் இப்போ ஃப்ளவர் ஷேப்பு தான் நான் அதை போட்டிருக்கிறேன். லீஃபாக போட்டாலே நமக்கு அழகான ஒரு அக்னி ஷேப் நமக்கு கிடச்சிரும். அதில் நம்ம ஷேடிங் கொடுக்கணும். எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் ஷேடிங் அண்ட் அதுக்கப்புறம் அவுட்லைனை வந்துட்டு டார்க் பண்ணாலே போதும். அது எவ்வளோ மோசமான டிசைனாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். தென் அதுக்கப்புறமாயிட்டு அந்த பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி ஒர்க் நம்ம பண்ணுறோம். நமக்கு அதில் என்ன ஒர்க் வேணாலும் நம்ம பண்ணலாம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரையாங்கிள் போட்டு அதோட கேப்பில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம குட்டி குட்டி ட்ரையாங்கிள் போட்டு ஃபில் பண்ணியிருப்போம். பட் நான் இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாகவே நான் டாட் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம வேவ் லைன் பார்த்துருப்போம், அதிகமாகவே நம்ம வேவ் லைன் பார்த்துருக்கோம். அந்த வேவ் லைன் போட்டு அதோட கேப்லேயும் நான் குட்டி குட்டி டாட் தான் வச்சுருக்கேன். தென் அதுக்கப்புறமாயிட்டு கேப் விட்ட பிளேஸில் எல்லாத்தையும் நான் டார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கலசம் தான் பார்க்க போகிறோம். கலசம் எப்படி போடணும் அப்படின்னா, கொஞ்சமாக வளைச்சி, அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு கலசம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் வர்றது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி, இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், நமக்கு அழகான ஒரு கலசம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தென் அதுக்கப்புறமாயிட்டு அதில் வந்து இந்த மாயெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதுக்காக நம்ம அதுலேயே லீஃப் தான் போட போகிறோம். ஃபஸ்ட் ஒன்றில் லீஃப் மட்டும் கொஞ்சம் அந்த லோட்டஸ் மொட்டு மாதிரி நம்ம போட்டால் போதும். போட்டுட்டு அதில் இருந்து குட்டி குட்டி லீஃபாக போட்டு, அதுக்கப்புறம் அந்த கலசத்தோட எண்டு இருக்குல்ல, நுனி, அதுலேயும் கொஞ்சம் ஒரு அழகாக வளைச்சி நம்ம ஒரு லீஃப் போட்டால் போதும். அழகான ஒரு அந்த கொத்தாக இருக்கிற ஒரு லீஃப் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். தென் அதுக்கப்புறமேட்டு சென்டரில் பெரிய மொட்டு மாதிரி போட்டிருந்தேன்ல, அதில் பாபா சிம்பிள் தான் நான் போடுறேன். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி அது சிம்பிள் போனாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ஷேடிங் கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கலசத்துக்குள்ளே தான் நான் டிசைன் போடுறேன். அதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைன் போட்டு அதில் 2 லேயர் ஹம்ஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் சென்டர் பார்ட்டில் போயிட்டு ஒரு திக் லைன் போட்டு, தென் அந்த திக் லைனுக்கும் ஹம்ஸுக்கும் நான் வந்துட்டு கிரிட் மெத்தட் தான் நான் போட்டிருக்கிறேன். அதாட்டு ஃபுல்லாக வந்துட்டு லைன் வச்சு நம்ம கிரிட் போடுவோம்ல, இந்த கிரிட் நம்ம ஜாஸ்தி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த கிரிட் தான் நான் போடுறேன். தென் அதுக்கப்புறமாயிட்டு அந்த திக் லைன் போட்டோம்ல, அதுக்கு கீழே இன்னொரு லைன் போட்டு ஃபுல்லாகவே நான் ஹம்ஸ் தான் போட்டேன். அதாட்டும் நமக்கு எவ்வளோ கேப் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே நான் ஹம்ஸ் போட்டு தான் அந்த கேப் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம அந்த மாயெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் ஃபுல்லாகவே நம்ம அதாட்டும் ஃபுல்லாகவே ஷேடிங் தான். ஃபுல்லாக அதாட்டும் அந்த நுனியில் இருந்து ஷேடிங் இழுத்து உள்ளே எடுத்து விட்டாலே போதும், அழகான ஒரு கலசம் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த கலசம், அதுக்கப்புறம் அந்த மாயலத்தோட அவுட்லைனாக டார்க் பண்ணுறேன். இப்படி நம்ம டார்க் பண்ணிவிட்டு பார்த்தா கூட போதும், அழகான ஒரு ஃபினிஷிங்கோட ஒரு கலசம் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நார்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பாக்ஸ் மாதிரி, அதாட்டும் டாப்பில் மட்டும் கேப் விட்டுட்டு லெஃப்ட் ரைட் அப்புறம் பாட்டம் இதில் மட்டும் நான் வந்துட்டு லைன் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதோட சென்டர் பாயிண்டில் ஒரு ஓவல் ஷேப்க்கு ஓவல் ஷேப்க்கு 2 லைனில் நான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, அதோட எண்ட் வரைக்கும் நம்ம இழுத்து விட்டு, அப்படி 3 டைம்ஸ் நம்ம இழுத்து விட்டால் போதும். அது வந்துட்டு ரைட் சைடாக இருந்தது அப்படின்னா லெஃப்ட் சைடும் சேம் அதே மாதிரி நம்ம இழுத்து விட்டுறணும். இழுத்து விட்டுட்டு அதோட தென் அதுக்கப்புறமாயிட்டு அதோட முடிச்சு இருக்கும்ல, ஸோ அதுக்காக கீழே 2 லேயர் நான் வந்துட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அந்த நாட்டில் அந்த நம்ம இழுத்து விட்டுருந்தோம்ல, அதுக்குள்ளே குட்டி குட்டி டிசைன் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் அதுக்காக குட்டி அதாட்டும் சின்ன சர்க்கிள், தென் அதோட கொஞ்சம் பெரிய சர்க்கிள், இல்லை அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டு அதோட டாட்,
இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டு கீழே முடிச்சு போட்டிருக்கோம்ல, அதில் ஃபில் பண்ணுறேன். அதாட்டும் இதுக்கு வந்துட்டு ஷேடிங் தான் நான் கொடுக்குறேன். ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நம்ம லேயர் போட்டிருக்கோம்ல, அதில் ஃபுல்லாகவே அதாட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டிருந்தோமா, அந்த சர்க்கிளில் இருக்கிற மீதி கேப் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணாலே போதும். நமக்கு அழகான ஒரு நாட் நமக்கு கிடச்சிரும். சேம் அதே மாதிரி ரைட் சைடாக இருந்தாலும் சரி, லெஃப்ட் சைடாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன டிசைன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ ஃபில்லிங் தான் நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இதில் வந்துட்டு ஷேடிங் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ரிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிங் வந்துட்டு நம்ம பெரிய சர்க்கிளாகவே போட்டுக்கலாம். ஏன்னா குட்டியாக போட்டு அது கொஞ்சம் இதாகாமல் இருக்கலாம். ஸோ கரெக்டாக வராமல் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம எப்போ போட்டாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பெரிய டிசைனாகவே போட்டுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் பெரிய சர்க்கிளாகவே ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டு தென் அதோட இணைஞ்சி இருக்கிற மாதிரி இன்னொரு சர்க்கிளும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த 2 சர்க்கிளுமே ஒன்று ஃபீமேல் அண்ட் மேலுக்கு அப்படின்னு நம்ம காட்டுறதுக்காக ஒரு சர்க்கிளில் வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ளவர், அதாவது ஃப்ளவர் ஷேப், அதாட்டும் ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மாதிரியும் இன்னொரு ரிங்கில் வந்துட்டு கிரீடம் இருக்கிற மாதிரியும் நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். அதாட்டும் எப்படின்னு பாருங்கள். நான் போட்டிருக்க மாதிரியே போட்டால் கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ரிங்கை வந்துட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக அதோட அவுட்லைன் எல்லாத்தையும் நான் இன்னும் டார்க் பண்ணுறேன். டார்க் பண்ணிவிட்டு அதாட்டும் 2 ரிங்கையுமே நான் டார்க் பண்ணுறேன். டார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுலேயும் நான் ஷேடிங் கொடுக்குறேன். ஷேடிங் வந்துட்டு எப்படி அப்படின்னா, நமக்கு அந்த சென்டரில் நமக்கு இணைஞ்சிருக்குல்ல, அதை விட்டுட்டு மீதி இருக்கிற பிளேஸில் எல்லாத்தையும் நான் ஷேடிங் கொடுக்குறேன். ஷேடிங் கொடுத்தா அதாட்டும் ஃபுல்லாக ஷேடிங் கொடுக்கக்கூடாது. அதோட அந்த லைனை ஒட்டினாப்பில் ஷேடிங் கொடுத்தாலே போதும். அழகான ஒரு ரிங் நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டும் நான் டாட் தான் போடுறேன். டாட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரியே தான் போட போகிறோம். பட் இதில் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் டிசைன் நம்ம உள்ளே ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். என்ன டிசைன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஓவல் ஷேப்பில் 2 லைன்ஸ் போட்டுட்டு தென் அந்த ஓவல் ஷேப்பில் இருந்து நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, அதுக்கு லைன்ஸ் நான் போட்டிருக்கிறேன். அதாட்டும் 3 லைன்ஸ் நான் போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு லைன்ஸ்லேயும் 2 லைனாக நம்ம போட்டுக்கணும். அப்படின்னா தான் நம்மளோட டிசைன் நல்லா அழகாக ஹைலைட் பண்ணி தெரியும். 1 லைன் நம்ம போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்காது. டிசைன் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகி காட்டும். ஸோ 2 லைனாக போட்டால் ரொம்ப அழகாகவே இருக்கும். தென் இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நாட் தான் நம்ம அதாட்டும் கீழே முடிச்சு நமக்கு அந்த லேயர் இருக்கும்ல, ஸோ அதுலேயே நான் 2 லேயர் நான் போட்டிருக்கேன். அதாட்டும் ஃபஸ்ட்டு 1 போட்டு அதுக்கான 1 லேயர் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டு தென் அது பக்கத்துலேயே இன்னொரு முடிச்சு போட்டு அதுக்குமே நான் வந்துட்டு அது ஒட்டினாப்பே இன்னொரு லைனும் போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓவல் ஷேப் போட்டோம்ல, அதோட டாப்பில் வந்துட்டு அதை முடிச்சு இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக ஒரு சர்க்கிள் மாதிரி, அதாட்டும் இதுவும் ஒரு ஓவல் ஷேப் சர்க்கிள் மாதிரி 2 சர்க்கிள் போடுறேன். அதோட சென்டர்லேயே இன்னொரு சர்க்கிள் நான் போடுறேன். அதாட்டும் இதை பார்க்க மிக்கி மவுஸோட இயர் மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி நாட்டில் வந்துட்டு நம்ம ஃபில்லிங்ஸ் தான் பார்த்தோம். பட் இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே ஷேடிங் தான். அதாட்டும் ஷேடிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அதாட்டி என் டு ஸ்டார்ட்டு மட்டும் ஷேடிங் கொடுத்தா போதும். சென்டர் பாயிண்டில் நம்ம ஷேடிங் கொடுக்க தேவையில்லை. நம்ம அப்படி கொடுத்தா தான் அது அழகாக இருக்கும். சென்டரில் மட்டும் லைட்டாக வந்து ஒரு ஒயிட் அந்த கலரில் நமக்கு தெரிஞ்ச அழகாக இருக்கும். ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்தோன்னா ஃபுல்லாகவே ஃபில் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் ஷேடிங் கொடுத்துட்டு நமக்கு எங்கெங்கே கேப் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் டாட் வைக்க நமக்கு விருப்பப்படுறோமோ அங்கங்கே டாட் வச்சா போதும். ரொம்ப அழகான ஒரு நாட் நமக்கு கிடச்சிரும். இதை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மீதி இருக்கிற கேப்பை வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். இந்த ஃபில்லிங்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூனிக்காக அழகாகவே இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்கிற லேயரில் ஃபுல்லாக அவுட்லைனை வந்துட்டு நான் இன்னும் டார்க் பண்ணுறேன். இப்படி டார்க் பண்ணால் போதும், ரொம்ப அழகான ஒரு நாட் நமக்கு கிடச்சிரும். இந்த நாட்டை வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கோபுரம் டிசைன் பார்த்தோம்ல, அந்த கோபுரத்துக்குள்ளே இந்த நாட் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மத்தளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். மத்தளம் பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு ஓவல் ஷேப்பில் ஒரு 2 லைன் போடலாம். 2 லைன் நான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதில் இருந்துட்டு ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் இன்னொரு லைன் நான் போடுறேன். அதாட்டி இது வந்துட்டு சர்க்கிள் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா அழகாக குளிஞ்சு வரணும். நெக்ஸ்ட்டு அதை ஒட்டியே இருக்கிற மாதிரி இன்னொரு மத்தளமும் நான் போடுறேன். போட்டுட்டா அதுக்கப்புறம் இந்த கேப் எல்லாம் நம்ம வந்துட்டு எம்டியாக விடக்கூடாதுல்ல, ஸோ அதுக்காக சின்ன சின்ன ஒர்க்லாம் நான் பண்ணுறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பெரிய சர்க்கிள் போட்டு ஒரு மத்தளம் போட்டுருந்தோம்ல, அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஹம்ஸ் போட்டு தென் அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு கொஞ்சம்
பெரிய ஹம்ஸ் போட்டு தென் அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் போட்டு அந்த லைனுக்கும் ஹம்ஸ்க்கும் இருக்கிற கேப் எல்லாம் நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை கொஞ்சம் தள்ளியே இன்னொரு லைன் போட்டு அதில் ஒரு ஹம்ஸ் போட்டு அப்புறம் அதோட பெரிய ஹம்ஸ் போட்டு இருக்கிற கேப் எல்லாம் நான் ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டாலே நமக்கு ஒரு அழகான மத்தளம் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஓவல் ஷேப் போட்டோம்ல, அதில் இன்னொரு லைன் உள்ளுக்குள்ளே போட்டு அதையும் நான் ஃபில் பண்ணுறேன். அதில் ஃபில் பண்ணாலும் ஓகே, இல்லை நம்ம ஷேடிங் கொடுத்தாலும் ஓகே. சேம் இதே பேட்டர்னை தான் நம்ம பக்கத்தில் ஒட்டி போட்டிருக்கோம்ல, அந்த மத்தளத்துலேயும் நம்ம டிசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாழ் தான் பார்க்க போகிறோம். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு குட்டியாக நம்ம வந்துட்டு ஒரு லைன் போட்டு தென் அதோட பாட்டம் இன்னொரு லைன் போட்டு தென் அங்கே இருந்து இன்னொரு லைன் அழகாக நீளமாக இழுத்து விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எண்டில் இருந்தும் நீளமாக ஒரு லைன் இழுத்து அந்த ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சி அதுக்கப்புறமேட்டு இன்னொரு யாழ், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு யாழ் இருக்கிற மாதிரி நம்ம போட்டாலே போதும். அழகான ஒரு நமக்கு யாழ் டிசைன் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக குட்டி குட்டி டிசைன் அது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த யாழோட எண்ட் அண்டு ஸ்டார்ட் அண்ட் எண்டில் வந்துட்டு அந்த குட்டியாக ஒரு நான் ஸ்பைரல் போட்டிருக்கேன். இது ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும், அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யாழை வந்துட்டு யாழ் வந்து நம்ம டிசைன் தான் போட போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு லைன் போட்டு அதில் 3 செட் ஆஃப் ஹம்ஸ் தான் நான் போடுறேன். ஃபஸ்ட் ஒரு ஹம்ஸ், அப்புறம் ஒரு ஹம்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு ஹம்ஸ், இந்த மாதிரி போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு லேயர் போட்டு அதுலேயே நான் ஹம்ஸ் தான் ஃபுல்லாக போட போகிறேன். சேம் இதே பேட்டர்ன் தான் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டிருக்கிற யாழுக்கும் நம்ம போட போகிறோம். போட்டுட்டு மீதி இருக்கிற கேப் எல்லாத்தையும் நான் ஃபில் தான் பண்ண போகிறேன். இப்படி ஃபில் பண்ணாலே போதும், அழகான ஒரு யாழ் டிசைன் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு மத்தளம் ஷேப் தான். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப்க்கு நான் ஃபஸ்ட்டு டாப்பில் வந்துட்டு ஒரு லைன் போட்டிருக்கிறேன்னா அதே மாதிரி அதை விட்டு கொஞ்சம் நல்லா கீழே தள்ளி இன்னொரு அதே ஷேப்பில் நம்ம லைன் போட்டு தென் அதுக்கப்புறம் டாப்பில் இருக்கிற ஓவல் ஷேப் அண்டு பாட்டம் இருக்கிற ஓவல் ஷேப்பையும் சேர்த்து நம்ம இணைக்கணும். அதாவது கொஞ்சம் நல்லா வளைச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு நம்ம அப்படியே இணைச்சி விடணும். தென் அதுக்கப்புறம் அதோட சென்டர் பாயிண்டில் ஒரு திக் லைன் நான் போட்டிருக்கிறேன். திக் லைன் போட்டு அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு தின் லைன் போட்டு அதில் ஹம்ஸ் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரீட் மெத்தட் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதட்டும் கிரீட் போட்டு அதில் நமக்கு ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் கிடச்சிருமா, அந்த குட்டி குட்டி பாக்ஸ்க்குள்ளெல்லாம் நான் ஃபுல்லாகவே குட்டி குட்டி டாட்டாவை நான் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேம் இதே பேட்டர்ன் தான் டாப்லேயும் ஒரு லைன் போட்டு தென் லைனில் ஹம்ஸ் போட்டு தென் அதுலேயும் நான் வந்துட்டு கிரிட் மெத்தட் தான் நான் போட்டு அதில் குட்டி குட்டி டாட்ஸாக வைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓவல் ஷேப் போட்டோம்ல அதோட சென்டரில் இன்னொரு ஓவல் ஷேப் போட்டு குட்டியாக அந்த ஓவல் ஷேப்பையும் நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த மத்தளத்தை வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக அந்த அவுட்லைனை ஃபுல்லாகவே நான் ஹைலைட் பண்ணுறேன். இப்படி பண்ணாலே போதும், அழகான ஒரு மத்தளம் நமக்கு கிடச்சிரும். ஓகே, இதே மாதிரி நீங்களும் வாட்ஸ்அப்பில் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.